வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஒஎன் மூவி தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா யமகாதகி மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். யமகாதகி இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ அந்த ஊர்க்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இது திருவிழாக்காக வந்து பார்த்திங்கன்னா தயாராகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஊரோட தலைவரோட பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். ஸோ ஹீரோயின் வந்து என்ன நடக்குதுன்னா திருவிழா டைம் நடக்குது. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க அப்பா, அதாவது இப்போ ஹீரோயினோட அப்பா திட்டார் அடிச்சிட்டாருன்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுறாங்க. ஸோ அடுத்த நாளே மறுநாள் காலையில் பார்த்து நான் அவங்க பாடியை வந்து நல்லடக்கம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பாடியை தூக்க ட்ரை பண்ணுறாங்க. யாராலையுமே வந்து பார்த்திங்கன்னா தூக்க முடியல. எல்லாரும் வந்து தூக்க முடியல. கட்டிலோட சேர்த்து வச்சு தூக்கலான்னு பார்க்குறாங்க. கட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் பூசாரி வந்து கூப்பிட்டு வராங்க. ஸோ அந்நேரத்துக்கு வந்து கோயில் பூசாரி பார்த்துட்டு என்னப்பா இப்படி இருக்குது அப்படின்ட்டு பயந்தே வந்து பார்த்திங்கன்னா ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் வெட்டியானை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வராங்க. இது என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஊர் ஜனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயந்து போயிடுறாங்க. என்னப்பா திருவிழா டைமில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, என்னப்பா பாடியை தூக்கவே முடியல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பயந்து போயிடுறாங்க. அடுத்த சீன்லேயே வந்து வெட்டியானை வந்து அந்த பாடியை பார்த்துட்டு இந்த பொண்ணு நம்ம கூட ஏதோ சொல்ல வரா, அது சொல்கிற இதை சொல்லி முடிக்கிறவரையும் நம்மளால் இந்த பாடியை வந்து பார்த்திங்கன்னா நவுத்த முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அண்டு இந்த பொண்ணு இதுக்கப்புறம் இந்த டெட் பாடி அதுக்கப்புறம் ஆத்மா தனக்காக வந்து பார்த்திங்கன்னா போராடுது, என்ன சொல்ல வராங்க, அதுக்கப்புறம் இந்த ஆத்மாவை சுற்றி என்ன நடந்தது அப்படின்றது இந்த படத்தோட மற்ற கதை. ஸோ இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா வடிவு முடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா அமரன் படத்தில் ராஜு ரங்கப்பா அண்டு கீதா கைலாசம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஹீரோயினுக்கு அப்பா அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. தன்னுடைய முதல் படத்துலேயே தன்னுடைய அற்புதமான நடிப்பை வந்து டெட் பாடியாக வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தியிருக்காங்க நடிகை ரூபா. ஸோ அவங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணுங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிக்கிற அந்த பிளாக் ஷீப் நிஷாந்த் அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கு இந்த படத்தில் நடிக்கிற மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி முகங்களாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற அடுத்த சீன்ஸில் நடக்கிற எல்லா கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீரோயின் கூட ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மியூசிக் வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒப்பாரி பாட்டு பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உண்மையிலேயே நம்மளை வந்து ஒரு இறந்த ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போய் விட்டுருது. அண்டு இந்த படத்தில் இல்லாமல் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிக்கிற மற்ற சின்ன டீட்டெயிலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது டெத் வீட்டில் நடக்கிற சம்பிரதாயம் காட்டுற மாதிரிலாம் இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு நல்லாவே போட்டு பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொன்று முக்கியமான விஷயம்னா அம்மனோட சாமி சிலை வந்து பார்த்திங்கன்னா திருடு போகுது. அதுக்கப்புறம் கதவு வந்து பார்த்திங்கன்னா ரூபாவோட ஹீரோயின் வீட்டில் ரூம் மூடியே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனில் காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்ட்டு ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எங்கேஜிங்காக வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் கொண்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிக்கிற அந்த டெட் பாடி கேரக்டர்லாம் அந்த ரூபா பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அப்பா அவங்களுக்கு பெரிய ஆர்ட்ஸ் ஆஃப்ங்க. ஏன்னா இந்த படத்தில் அவங்க படுத்துகிட்டே இருக்கனா சுற்றி இருக்கிற டெட் பாடியாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த படத்தில் அவங்க மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா படுத்துட்டு ஒரே மாதிரி ரியாக்ஷன் இருக்கணும், மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. அந்நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆடாமல் செய்யாமல் இருக்கணும். ஸோ அதை வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு படத்துலேயே தன்னோட அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தில் இருக்கிற மியூசிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி சாரங்கன் வந்து சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஃபன்னியஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா இதில் புரளி பேசுகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய காட்சிகள் இருக்கும். அதாவது கிராமத்தில் வந்து கிழவிங்களும் புரளி பேசுகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சிரிப்பூட்டுற வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற சின்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலிங்க, அந்த பாட்டில் வர அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸோட மூமெண்ட்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான ஸ்டோரி லைன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னன்னா, ஆத்மா ஆனதுக்கப்புறம் ஒரு பெண் வந்து தனக்காக போராட வேண்டியிருக்கு அப்படின்றது அது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமான லைவாகவும் பட்டது, ரொம்ப வந்து எனக்கு பிடிச்சி வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கே வந்து இந்த படத்தில் யார்ப்பா இந்த தப்பாக பண்ணியிருப்பா அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட வந்து ப்ரிடிக்டபுளாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது இந்த படம். ஓகேவா, ஓகே கொடுத்துக்கிட்ட காசுக்கு ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இந்த படம் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த படத்தை பார்க்கணுன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் எடுத்த ஒரு நல்ல படங்க, நல்ல படம், நல்ல ஸ்க்ரீன் பிளே இருக்கிற ஒரு நல்ல படம். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக இது இருக்குதுங்க. இந்த படத்துக்கு நான் வந்து 3.5க்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டார்
3.9 சாரி 4 ஸ்டாரே கொடுத்துடலாம். 4 ஸ்டார் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நான் தரேன். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒன் டைம் வாட்சபிள் மூவி. கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே.